வீடே மணக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஆயம் ரெண்டாங்க ரெசிபி பாப்போமா? நிஜமாவே டேஸ்டா இருக்கும். வீடியோல தெரியுற இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு பாதியமா கட் பண்ணி கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் ரெண்டாங்க ரெசிபிக்கு யூசுவலா எண்ணெய் கொஞ்சம் கூட தேவைப்படும். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம பிளெண்ட் பண்ண அந்த பேஸ்ட்டை இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னு சுத்தம் பண்ண கோழி அதுல சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்குங்க. அதுக்கப்புறம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகா சாந்தை ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 இருந்து 8 நிமிஷம் இந்த கோழியை நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. கோழி நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் துருவன தேங்காவை இந்த மாதிரி பிரவுன் கலரா வதக்கி எடுத்து இடிக்கல்ல போட்டு மையா இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கோங்க. பொடி பண்ண தேங்காவை இந்த மாதிரி சேர்த்து அது கூடவே தேங்காய் பால், எலுமிச்சை இலை, மஞ்சள் இலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி உப்பையும் ஆட் பண்ணி கடைசியா இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க, டேஸ்டியான சிக்கன் ரெண்டாங் ரெடி. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களை வந்து சேரணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.